ஹாய் வணக்கம், எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு நல்ல அழகான ஒரு இடம் காட்ட போகிறேன். என்ன இடம்னு சொன்னால், இது கனடாவில் போட்டுகள் இப்போ பெரிய பெரிய கப்பல்கள் நிற்கிற ஒரு இடம் தான் காட்ட போகிறேன். அந்த இடத்துல கப்பல் வரும்போது அந்த பாலம் ஓப்பன் ஆகும். அந்த இடம் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா நிறைய கப்பல்கள் எல்லாம் வாரது இந்த பாலத்துக்கால தான். இந்த பாலம் இப்போ பாருங்கள், கார்கள் எல்லாம் நின்றோன்னா பாலம் ஓப்பன் ஆகிடும். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு இது ஓப்பன் ஆகாது. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு கப்பல் ஒன்றும் விரையில். நான் கப்பல் வரும்போதும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அழகாக இருக்கும் இந்த பாலம். ஏன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய பாலமாக இருக்கும், அவ்வளோ வடிவாயும் இருக்கும். அதை ஓப்பன் ஆகும்போது பாருங்கள், அந்த பாலத்தை இந்த பெருசாக பாருங்கள். இது ஒரு பெரிய ஒரு லேக் இந்த லேக் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் சென்ட் பேட்டிக் மொன்ட்ரியலில் இருக்குது. இது சுத்தவர ஓடிக்கொண்டிருக்கும். பாருங்க, காம்ப்ளெக்ஸ் பீப்புள் என்ன அழகாக இந்த டென்ட் அடித்து அதுக்குள்ள எல்லாம் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். நிறைய மக்கள் கனடாவில் பாருங்கள் இப்படி வாழினம் இங்கே கனடாவில் வேலையும் இல்லை, வீடும் இல்லை. மக்கள் பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்படி ஒரு இடத்துல டென்ட் அடித்து இருக்க வேண்டியது. வாடகை வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன செய்கிறது? இப்படியே வாழ்க்கையை கொண்டு ஓட வேண்டியதான். பாருங்கள் இப்படி இருக்கணும் நிறைய காம்ப்ளெக்ஸ் பீப்புள் நிறைய இருக்கின்றார்கள். பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுவேன். பாருங்க இப்படி இருக்குது இந்த லேக்குன்னு சொல்லி. இந்த லேக் தான் இதுக்குள்ள தான் அந்த பாலம் இந்த பாலம் ஓப்பன் ஆகும். கப்பல் வரும்போது ஓப்பன் ஆகும். கார்கள் எல்லாம் நின்றுடும். ஆனால் இந்த ரெண்டு பக்கத்தாலையும் ஓப்பன் ஆகும். பாருங்க இவ்வளோ அழகான பெரிய லேக். இந்த லேக்கை பாருங்க. இந்த லேக்குக்குள்ளே எல்லாம் மீன்கள் இருக்குது, வாத்து இருக்குது, அழகாக எல்லாம் போட்டுகள் ஓடுறது. இதெல்லாம் எப்போன்னு சொன்னால், இப்போ நாங்கள் என்ன இந்த சம நேரம் இந்த பக்கம் வந்தோம்னா நல்லா போட்டுகள் விடலாம். பாருங்கள், இந்த எல்லாம் இந்த பாலத்துக்கு மேலே பாருங்கள் மக்கள் அப்படி போகிறார்கள். இந்த காலம நேரமண்டோடைய நிறைய மக்கள் சைக்கிள் ஓடி கொண்டிருக்கேன்னா மரத்தை பாருங்க இவ்வளோ அழகாக வந்துட்டேன்னு. இப்போ சமருக்கு எல்லாம் மரங்கள் எல்லாம் நல்ல இவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்க இந்த இது அந்த இடத்தை பாருங்க இப்படி இருக்குது, சூப்பராக இல்லை. இது ஒரு பெரிய ஒரு கேம்ப். இது என்னன்னு சொன்னால், இது போட் நிற்கும். அப்போ எல்லா மக்களும் இதால் இறங்கி போய் அங்கே போட்டில் ஏறுறது. அந்த இடம் அந்த போட் நிற்கிற இடம். ஏன்னா சம்மருக்கு தான் இது நல்லா அழகாக எல்லாம் கொண்டு போகணும், எல்லா இடம் திரும்பினோம். பாருங்க இன்னும் அழகாக இருக்குதுன்னு, சூப்பராக எல்லாம் நல்ல வடிவாக இருக்கின்றது. இந்த கடலை பார்க்கும்போது அழகாக இருக்கின்றது, அவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. இங்கே பாருங்கள், இங்கால பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே இந்த கேம்பை பாருங்கள். அந்த கேம்புக்குள்ளே போனோம்னா நாங்கள் பெட்டு இருக்கும், பெட்டுகள் மற்றது உள்ளுக்கு எல்லா வசதியும் இருக்கும். நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், நாங்கள் இப்போ இந்த கேம்பு இப்போ நிறைய இங்கே சரியான ரெண்ட் வீடுகள் எல்லாம் இப்படி கேம்பு எடுத்து போட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அழகாக நாங்கள் போய் இந்த கேம்புக்குள்ளேயே இருக்கலாம். கொண்டு எங்கேயும் இப்படி எங்கேயும் லேக்களில் நிப்பாட்டி போட்டு அதுக்குள்ளே இருந்து டிவி எல்லாம் இருக்கின்றது, பெட் எல்லாம் இருக்கின்றது. ஏன்னா இப்போ எல்லாம் பயங்கர விலை. இப்போ நாங்கள் தோண்ட போகிறோன்னு சொன்னால் அங்கே அதை கொண்டு நிப்பாட்டி போட்டு அதுக்கு நல்லா படுத்துக்கொண்டு இப்போ இந்த வீடு எடுக்க தேவையில்லை, அதுக்குள்ளே எல்லாம் இருக்குது. இப்போ கல்யாண வீடுகளுக்கு போகிறோன்னு சொன்னால் உள்ளுக்கையே மேக்கப் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், எல்லா வசதியும் இருக்குது. இது பாருங்க இந்த ரோட்டு இதில் பெரிய ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் என்ன ட்ரெயின்னு சொன்னால், இது சரக்குகள் ஏற்றுற ட்ரெயின் பாருங்க. இந்த பெரிய ட்ரெயின் பாருங்க. இந்த சரக்கு ஏற்றுற ட்ரெயின் இங்கால பாருங்க இவ்வளோ பெருசு. ரோட்டை பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. நான் நினைக்கிறேன் படுத்ததே 2 நாள் போல, ஒரு